அநாகதம் அன்பின் மையம். இது 4வது சக்கரம். இதயம் பகுதியில் இது அமைந்துள்ளது. காற்று தத்துவத்தை இது குறிக்கிறது. அன்பு இதிலிருந்து பிறக்கிறது. கருணை இதன் இயல்பு. மன்னிப்பு இதன் சக்தி. இணைப்பு இதன் அடையாளம். மனித நேயம் இதிலே உள்ளது. வாழ்க்கையின் உண்மை அன்பே. அநாகதம் திறந்தால் அமைதி, மூடப்பட்டால் வலி. அன்பு சுதந்திரமாக ஓட வேண்டும். அதை தடுக்க வேண்டாம். இதயம் பேசும் மொழி அமைதி. உண்மையான அன்பு எதிர்பார்ப்பு இல்லாதது. கொடுப்பதே அன்பின் அடையாளம். பெறுவது அதன் விளைவு. கருணை மனிதனை உயர்த்தும். கோபம் இதயத்தை மூடும். மன்னிப்பு இதயத்தை திறக்கும். பழி வைத்தால் மனம் சுமையாகும். விடுவித்தால் மனம் லேசாகும். அன்பு குணப்படுத்தும் சக்தி. அது உடலும் மனமும் குணமாக்கும். அநாகதம் உறவுகளை இணைக்கும். உண்மையான உறவு இதயத்தில் உருவாகும். வார்த்தைகள் இல்லாமலே அன்பு புரியும். இதயம் உணர்வுகளை பேசும். அதை கேட்க கற்றுக்கொள். உன்னை நீ அன்பு செய். தன்னை ஏற்றுக்கொள். தன்னை மதித்துக்கொள். பிறரை மதித்துக்கொள். அன்பு பகிர்ந்தால் பெருகும். வெறுப்பு பகிர்ந்தால் வலி தரும். மனம் சுத்தமாக இருந்தால் அன்பு பெருகும். சுயநலம் அன்பை குறைக்கும். தன்னலம் குறைந்தால் அன்பு அதிகரிக்கும். வாழ்க்கை அன்பால் அழகாகும். இதயம் திறந்தால் உலகம் அழகு, மூடியால் உலகம் கஷ்டம். அன்பு வாழ்க்கையை மாற்றும். கருணை மனதை மென்மையாக்கும். சிரிப்பு இதயத்தை திறக்கும். கண்ணீர் இதயத்தை சுத்தப்படுத்தும். இரண்டும் தேவையானவை. அநாகதம் சமநிலை அவசியம். அளவுக்கு மீறிய உணர்ச்சி பாதிக்கும். சமநிலை அமைதி தரும். அன்பு ஒரு பலம். அது பலவீனமல்ல. இதயம் வலிமையானது. அது உடையாது, கற்றுக்கொள்கிறது. வலி அனுபவம் தரும். அனுபவம் அறிவு தரும். அறிவு அமைதி தரும். இதயம் வளர வேண்டும். அன்பு வளர வேண்டும். கருணை வளர வேண்டும். பிறரின் வலியை உணர கற்றுக்கொள். உதவுவது மனிதத்தின் அடையாளம். சேவை இதயத்தை தூய்மைப்படுத்தும். நன்றி உணர்வு முக்கியம். நன்றி மனதை நிரப்பும்.